வடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜீவ காருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் வடலூர் சத்தியஞான சபையை நிறுவினார். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடக்க இருப்பதை தொடர்ந்து இன்று கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. அதிகாலை 5 மணி அளவில் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பாடப்பட்டு தொடர்ந்து முன்னதாக காலை 7:30 மணி அளவில் தர்மசாலை அருகே உள்ள புதிய கொடிமரத்தில் முதலில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்வதிபுரம் கிராம பொதுமக்கள் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கை சுமந்து பூக்கள் மற்றும் பலவகை பழங்கள் சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சத்தியஞான சபை வளாகத்தில் உள்ள கொடிமரத்தின் அருகே அமர்ந்தனர். அதன் பின்னர் வள்ளலார் கொடி பாடல்களை பாடியவாறு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறும் சத்தியஞான சபையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. மேலும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 6 மணி, காலை 10 மணி, நண்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 5:30 மணி என 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. நமக்கு 3/2/2026 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 7 மணி வரை திருவரை தரிசனம். அதான் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற திருமாளிகை பொன்மாளிகை அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்க திருவருளை பெறுவதற்கு நமது சித்தி வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஆகையால் 155வது ஆண்டு ஜோதி தரிசன பெருவிழாவில் சுத்த சன்மார்க்க சார்ந்தவர்களும் பக்தி பெருமக்களும் சுத்த சன்மார்க்க சாதுகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டு வள்ளலாருடைய திருவருளை பெற்று உயிர்க்குமாறு வள்ளலார் திருவரங்கி பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.